வணக்கம். புதிய தையற்கலை அன்பு சொந்தங்களே, சேலையில் பிட்டு வெட்டி ஜாக்கெட் தைக்க சொல்லுவாங்க. ஒரு 10 நாள் டைம் சொல்லி வாங்குவோம். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னதாக தான் எடுத்து அந்த சேலையை அளந்து பார்ப்போம். பார்க்கும் பொழுது சேலை இப்படித்தான் ரொம்ப கிராஸாகவும் அளவுகள் கம்மியாகவும் இருக்குது. ஓரிரு நாள் இருக்க துணி தைக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட விவரம் சொல்லலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் பாருங்கள், குறிப்பிட்ட நாளில் துணி தைச்சாச்சான்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் துணி கொடுக்க முடியாமல் போயிடும். உடனே தையல் கடைக்காரங்க நான் சொன்ன தேதியில் ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம மேலே தான் ஃபால்ட் சொல்லுவாங்க. அதனால் அவங்க துணி கொண்டு வரும் பொழுதே கொண்டு வந்த சேலையின் அளவுகளை பார்த்து இந்த சேலையில் ஜாக்கெட்டு இருக்குது இல்லைங்கிறத அப்போவே பார்த்து வாடிக்கையாளர்கிட்ட அப்போவே சொல்லிடுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற தேதியில் சரியாக கொடுக்க முடியும். கோணலாக இருக்கும் சேலை ஓரங்களை கிராஸாக இல்லாமல் எப்படி நேராக வெட்டி கோடடிப்பது என்பதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற பாருங்கள். அன்பு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சேலை பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்கு, அதை மட்டும் பார்க்காதீங்க. அதோடு சேர்த்து அளவுகள் சரியாக இருக்குதா, ப்ளவுஸ் வெட்டுவதற்கு அளவுகள் சரியாக இருக்குதாங்கிறத அங்கேயே பார்த்து வாங்கிட்டு வாங்க. இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி சேலைகள் கிராஸாகவும் இருக்குது. அதை பார்த்து வாங்கணும். அப்போ தான் தையல் கடைக்காரங்களுக்கு தைக்கிறதுக்கு ஒரு சௌகரியமான முறையில் இருக்குது.